வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே எப்படி சூப்பராக நெய் காய்ச்சலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கனமான ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அடி நல்ல கனமானதாக இருக்கணும். ஒரு அரை கிலோ அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். சால்ட்டட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்யும்போது யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அன்சால்ட்டட் எடுத்துக்கிறேன். வெண்ணெயை இப்போ ப்ரெஷர் பேனில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ண போகிறோம். வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். கூடுமான வரைக்கும் நெய் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க நெய் கெடாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வீட்லேயே சுத்தமாக காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது புலவு அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் காய்ச்சும் போது பக்கத்துலேயே நின்று கூடுமான வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு வேறு எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அது கருகிடும். வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். பேன் நல்ல கனமாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு டக்குன்னு கருகி போகாது. உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு அடி மெலிசாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்தீங்கன்னா உடனே ஹீட் ஆகிடும். கடகடன்னு அது ஒரு மாதிரி கருகி போயிடும். நம்ம வீட்டிலேயே காய்ச்சுற நெய்யில் வாசனையே தனிதான். ஆக்சுவலாக வெண்ணெய் இதில் 4 ஸ்டேஜில் குக் ஆகும். நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நல்லா நுர கட்டி வரும். வெண்ணெய் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் கேப் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க பாத்திரத்தில். இல்லாட்டி சில சமயம் வழிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ வெண்ணெய் நல்லா உருகி கலர் மாறிட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் பாலும் வெண்ணெயும் மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது. இது அப்படியே வெந்து நல்லா கலர் மாறும். அப்பப்போ கைவிடாமல் கலரிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா எப்படி ஒரு பால்கோவா மாதிரி ஒரு திக்காக இருக்குன்ட்டு. ஆனால் இது ஸ்டேஜ் மாதிரி போக போக கொஞ்சம் லைட்டாக தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறும். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெய்யை நல்லா காய்ச்சி ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா தேவையானது போது ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கெட்டு போகாது. இப்போ தீபாவளி, கார்த்திகை பண்டிகையெல்லாம் நிறையா வருது. ஸோ வீட்லேயே நெய் காய்ச்சி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நுரைச்சி வந்ததெல்லாம் கீழே தனிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா? இது அடுத்த ஸ்டேஜ். இது ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக இப்போ பிளெண்ட் ஆகி அடுத்த 3rd ஸ்டேஜில் கலர் இன்னும் மாறும் பாருங்கள் நீங்கள். ஆக்சுவலாக நெய் இப்போ பார்த்தீங்களா இது அடுத்த ஸ்டேஜில் கலர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இது 3/4 ஸ்டேஜில் குக் ஆகிருக்கு.
இது ஃபுல்லாமே blend ஆகி ஒரே மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் வரணும். அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்தது அப்படின்னா நெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். ½ kg வெண்ணெய் எடுத்து நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month வரைக்கும் அந்த குவான்டிட்டி போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி எப்படி குக் ஆகி இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடி இருந்த பபிள்ஸ்க்கும் இப்போ இருக்கிற பபிள்ஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். திக்காக இருந்தது மாதிரி அப்படியே வந்து லிக்விடாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் வாசனையான நெய் தயாராகிடும். இப்போ பாருங்கள், இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஃபுல்லாகவே அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். வேணுங்கிறவங்க இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. அது அவங்கவுங்க இஷ்டம்தான். அவ்வளோதான். இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல கலர் மாறினதை நீங்களே பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே நுரைச்சி வரும் பாருங்கள். சோப் பபிள்ஸ் மாதிரி நல்லா நுரைச்சி வரும். அதுதான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கையோட, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும், அடியில் கசடு வந்துடும், நெய்யோட வாசனையும் உங்களுக்கு கெட்டு போயிடும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நுரையெல்லாம் தணிஞ்சு போய் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது. நெய் கையோட ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை சுற்றியும் ஃபுல்லாக ஒரு ஈர துணி போட்டு தொடச்சிடுங்க. ஏன்னா அங்கங்கே தெரிச்சிருக்கிற நெய் எல்லாம் வந்து அப்படியே வந்து பிசு பிசுன்னு ஆகிடும் ஆறுனதுக்கப்புறமா. கையோட தொடச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஃபுல்லாக துடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு துணியை வச்சு டக்குன்னு தொடச்சி எடுத்துக்கிறேன் எல்லா இடத்தையும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேளைக்கு 2 வேளை ஆகாது, எல்லா வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். நீங்களும் நெய்யை காய்ச்சி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.